ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஆர்எஃப்டி பிளாக்ஸோட இரண்டாவது காணொலி. இதில் உங்களை சந்திக்கல ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஸ்கோர் இருக்கும்ல, டான்ஸ் எழுதிட்டு இந்த ஸ்கோருக்கு எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் முதல் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து டெலகிராமில் சில சேனல்ஸில் வந்து காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இன்னொருத்தவங்க கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை, இது வந்து நீங்களாவே தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நெட்லையும் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்டெப்த்தாக டீட்டெயிலாக பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாக தான் நல்லது. ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு அப்டேட் இருக்குது. கவுன்சிலிங் எல்லாம் அப்டேட் தான். என்ன அப்படின்னா, இன்னும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி இது சொல்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் ஆகிடும்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்லாம் சொல்லியிருந்தேன். அப்படி தான் அவங்க ஹெல்ப்லைனில் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் என்ன ஆயிடுச்சுன்றதா அவங்க கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூன் செகண்ட் வீக்கில் 100% கவுன்சிலிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் எந்த அளவுக்கு அப்படின்றது எனக்கு ஷுவராக தெரியலை. ரிலேபிளாக தான். பட் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து 100% கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மாறக்கூடிய விஷயங்கள் தான். இப்போதைக்கு நம்ம சொல்ல விஷயம் இது. நம்ம இவ்வளோ நாட்கள் இவ்வளோ மாதங்கள் வரை வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வாரம் தானே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு ஷார்ட் வீடியோவாவது நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அது உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அப்டேட் கிடைக்கும். அண்ட் ஓகே, அதான் நான் சொல்ல விஷயம் அப்டேட். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம வந்து எப்படி அந்த காலேஜில் ட்ரை பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். கையில் பர்சன்டேஜ் ஸ்கோர் ரெடியாக இருக்குது அண்ட் நம்மளோட கேட்டகரியும் ரெடியாக இருக்குது. இந்த ரெண்டுத்தை வச்சு தான் இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து நம்ம கேர் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டாவதையும் ரெடியாக வச்சுக்கிறது நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. டன். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா, எந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர், டான்சர் மார்க் வாங்கி எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உள்ள இந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ண முடியும். பட் இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இதோட டவுன்லோடபிள் லிங்க்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன்லேயோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ நீங்கள் எதில் பார்க்குறீங்களோ அதில் வந்து இந்த எக்ஸல் கெட் டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப்பு, இப்போ நான் ஆண்ட்ராய்ட் டிவைஸில் தான் பார்த்துட்ருக்கேன். இதில் ஓப்பன் பண்ணாலும் சரி, லேப்பில் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஃபில்டர் அப்படின்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த போயிட்டு ஷோ ஃபில்டர் பட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த கம்யூனிட்டியில் ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போது நம்மளோட கம்யூனிட்டி சூஸ் பண்ணதுக்கப்புறம், இப்போ என்னோட கம்யூனிட்டி வந்து ஓசி நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லிஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகிரும். நீங்கள் போட்ட ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்மளோட மார்க்ஸ் வந்து பார்க்கணும். இப்போது நான் 99.2னா +0.3, ஸோ 99.5. ஓகே, இந்த மானசா ராஜ்குமார் அப்படின்றவங்க இருக்காங்களே, ஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போய்க்கலாம். இந்த வித்யாக்கி ஸோ இந்த 99.5 இவங்க வந்து வாங்கி இருக்காங்கல்ல, இந்த ஸ்கோரில் இருந்து நான் வாங்கியிருக்கிறதோட ஒரு கொஞ்சம் 99க்கு வர பார்ப்போம். இந்த 99 ஓகே, சுப்ரஜா. ஸோ இந்த என்ட்ரல், அதாவது இப்போ நம்ம எங்கே பார்த்தோம், வித்யாவிலேருந்து சுப்ரஜா வர இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஸ்கோருக்கு எந்தெந்த காலேஜ் இருக்காங்கன்றதை நம்ம இந்த காலமில் பார்க்க முடியும். காலேஜ் கோட் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, இந்த நம்ம காலமில் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து எந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் ப்ளேஸ் ஆகிருக்காங்க வித் பிரான்ச்சோட நம்ம பார்க்கலாம். டூரிசம் மேனேஜ்மெண்ட்டா, ஜென்ரல் எம்பிஏவா, இல்லை வேறு ஏதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எம்பிஏவா, எந்த மாதிரியான எம்பிஏ ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, நம்ம இந்த காலேஜ் கோடை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும் நம்மளோட இன்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி. அந்த இன்ட்ரோவில் காலேஜ் நோட் பண்ணதுக்கு அப்புறமாக இப்படி வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னோடய ஸ்கோருக்கு இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 6 காலேஜ் கோடில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, என்ட்ரு ஆகிருக்காங்க. ஸோ அந்த 6 காலேஜ் கோடையும் நான் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸல் ஷீட் இருக்குது. இப்போ அது என்கிட்ட கையில் கரண்ட்டாக இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு நான் வீடியோ போடும்போது டிஸ்கிரிப்ஷனில் அந்த எக்ஸல் ஷீட்டோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அது வந்து சீட் மேட்ரிக்ஸ் லிங்க்கு. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதில் போய்ட்டு இந்த காலேஜ் கோடை போட்டு ஃபைன் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் கோடு வந்து எந்த காலேஜை ரெஃபர் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த 6 காலேஜஸ். ஸோ 2712 அப்படின்றது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரையும், 2006 SS அப்படின்றது பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூரையும், 1TMSS அண்ணா யூனிவர்சிட்டி டூரிசம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் MBA கோர்ஸையும், 710 வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கோட்டா. இதிலே SF கோட்டாவும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்த 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ், இதுவும் கோயம்புத்தூர். அடுத்து 1315 இது SSN ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சென்னை. ஸோ இந்த மாதிரியான 6 காலேஜஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் இப்போ வந்து என்ன சொல்லலாம், கன்க்ளூட் பண்ணலான்னா என்னோடய ஸ்கோருக்கு கவுன்சிலிங்கில் இந்த 6 காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
அப்போது இந்த 6 காலேஜஸும் நான் என்னோடய சாய்ஸ் லிஸ்ட்டை ஃபில் பண்ணுறது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியே உங்களுடைய ஸ்கோருக்கு +0.3 -0.3 அந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜ் கோடை இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த காலேஜ் கோடை அந்த ஷீட் மேட்ரிக்ஸில் வந்து சர்ச் பண்ணி எந்த காலேஜ்ன்றது என்னென்ன காலேஜஸ்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் ஒரு டிராஃப்டாக சொல்லியிருக்கேன். இதை இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணி வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு உங்களோட ஸ்கோருக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் கிடைக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு வந்து 2 ஃபைல் தான் தேவைப்படும். அந்த 2 ஃபைலுக்கான லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும் உங்களோட டிவைஸில். அந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, லேப்பாக இருந்தாலும் சரி. லேப்பாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த எக்ஸல் சீட்டை வந்து பார்க்குறதுக்கோ இல்லை அதில் வந்து ஃபில்டர் போட்டு இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோனாக இருந்தாலும் பண்ண முடியாது, இல்லை பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மறந்துடலாம். பட் மறக்காமல் இருக்கிறது தான் நான் சேவ் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். அப்படி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இதை ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன். வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ டான்செட் நீங்கள் எழுதினாலும் சரி, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எழுதினாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எழுதினாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மைட் பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. பாய்.